வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 1938லேருந்து கடைசி கிளாஸ் முடித்தோம். அதாவது 37ல் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிஎம் ஆகுறாரு. 40 வரை இருப்பார். அந்த காலத்தில் வந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி அந்த சகாப்தில் வந்து பார்த்தோம். இப்போ வந்து டிஎஸ்எஸ் ராஜனுடைய கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டனுங்க. கொஷின் ஏரியாவில் நிறைய முறை கேட்டிருக்காங்க. டிஎஸ்எஸ் ராஜன், ஓகேங்களா? யார் இவர் அப்படின்றது 1880 பிறந்தவர், 1953 வரை இருந்தவர் இவர், ஓகேங்களா? இவரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸு, இவர் அரசியல்வாதி, ஒரு மருத்துவராக இருந்தார், ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இருந்தவர் இவர், ஓகேங்களா? 1919 ரவுலட் சட்டத்தில் தன்னை வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்தின இவரை பற்றி மொத்த டீட்டெயில்ஸு தெளிவாக டீகோட் பண்ணிடலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க வேண்டியது டிஎஸ்எஸ் ராஜன், ஓகேங்களா? டிஎஸ்எஸ் ராஜன், ஓகேங்களா? பிறப்பு, ஒரு நிமிஷம், ஓகே. பிறப்பு குடும்ப பின்னணின்னு பார்த்தோன்னா முழு பேரை வந்து பார்த்தோன்னா திரு வெங்கிமலை சுந்தரராஜன்றது தான் டிஎஸ்எஸ் ராஜன். திரு வெங்கிமலை சுந்தரராஜன், ஓகேங்களா? இவர் திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் பிறந்தாருங்க. இவங்க குடும்பம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஐயங்கார் குடும்பங்க. வடகலை தென்கலை இருக்குல்ல, அதில் வடகலையில் இவங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ரிலீஜன் பேஸ்டு. இளம் வயதிலே தந்தை சேஷங்கரை இழந்தவர் இவர். வறுமை நிறைந்த வாழ்க்கையில் வாழ்க்கையும் அவருக்கு போச்சு. அப்பா இறந்துட்டார். இளமையில் வறுமையில் வாட்டியது இவங்களுடைய ஃபேமிலியை, ஓகேங்களா? கல்வி மருத்துவம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். திருச்சியில் பட்டப்படிப்பு முடிக்கிறார், புனித ஜோசப் கல்லூரி, ஓகேங்களா? சென்னை ராயபுரத்தில் மருத்துவ பள்ளி, ஓகேங்களா? எல்ஃபிஎம்ன்றது பார்த்தோன்னா மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, ஓகேங்களா? மெடிக்கல் ப்ராக்டிஸு சென்னை ராயபுரம் மருத்துவ பள்ளியில் பண்ணுறாரு. 1905 முதல் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெறார். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிட்டு மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிக்கிறார், ஓகேங்களா? அரசாங்கம் விதித்த நிபந்தனைகள் என்னென்னா 3 வருஷத்துக்கு அரசு பணியில் இருக்க வேணும். இடையில் விலகினா அரசாங்கம் செலவு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து பார்த்தீங்கன்னா நிபந்தனை இவருக்கு வைக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா பர்மா லண்டன் உயர்கல்வி படிக்க போயிடுறாரு. பர்மாவில் வந்து ரங்கூன் அப்படின்ற இடத்துல அரசு மருத்துவமனையில் பணி செய்கிறாரு. ஆங்கில மருத்துவர் கீழ் வேலை செய்கிறது இவர் விரும்பலை, ஓகேங்களா? கவர்மெண்ட்டில் ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய டாக்டர்கிட்ட இவர் கீழே வேலை செய்கிறதுக்கு இவர் விருப்பம் இல்லை. அரசு கடன் நான் அடைச்சிக்கிறேன் அப்படின்னு லண்டனுக்கு போயிடுறாரு, ஓகேங்களா? பர்மான்லேருந்து லண்டனுக்கு 1908 புறப்பட்டுறாரு, ஓகேங்களா? என்னென்ன பார்த்துருக்கோம். இவர் வந்து படித்தது வந்து பார்த்தோன்னா திருச்சி புனித ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்தார். ராயபுரத்தில் மெடிக்கல் முடிக்கிறாரு. எல்எம்பி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. 1905 ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து பாஸ் பண்ணுறாரு. ஏன்னா நிபந்தனையோடு தான் இவரை வந்து பார்த்தீங்கன்னா பர்மாக்கு அனுப்புகிறாங்க. 3 வருஷத்தில் வேலை செய்யணும், விலகுனா அந்த செலவு கொடுத்துடணும் அப்படின்ட்டு. இவர் என்ன பண்ணுறாருன்னா லண்டனுக்கு மறுபடியும் அந்த அரசாங்கனுடைய கடனை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு போயிடுறாரு. பிரிட்டிஷ் டாக்டருங்க கீழே வேலை செய்ய இவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்றதுக்காக, ஓகேங்களா? லண்டன் போகிறாரு. லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்சிஎஸ் பட்டம் 1911 பெற்றார். எம்ஆர்சிஎஸ் பட்டம் 1911. மிட்லெக்ஸ் ஹாஸ்பிட்டல்ன்றது சிறப்பான பணியாற்றிடுதல், ஆங்கில மருத்துவர்களால் பாராட்டு பெற்றவர் இவர், ஓகேங்களா? லண்டன் போயிட்டு லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்சிஎஸ் பட்டம் பெற்றார், ஓகேங்களா? தீவிரவாதிகளுடன் தொடர்பு. லண்டனில் இந்தியன் ஹவுஸ்ன்னு ஒன்று இருக்குது. பிரிட்டிஷில் லண்டனில் இந்தியன் ஹவுஸ்ன்ற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீவிரவாத அமைப்பு. இதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி கொடுக்குற பயிற்சி எல்லாமே கொடுப்பாங்க, ஓகேங்களா? இதனுடைய தொடர்புடையதான் இந்த விடி சாவர்கர், ஓகேங்களா? 1857 புரட்சி வந்து பார்த்திங்கன்னா விடி சாவர்கர் டீகோட் பண்ணியிருப்பார்ல, பெரும் புரட்சின்னு சொல்லிட்டு, ஓகே? அந்த விடி சாவர்கர் தான் அவங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்தவர் தான் விவிஎஸ் ஐயர். வாவேஸ் ஐயர் இருக்கார்ல, இந்தியன் ஹவுஸில் தொடர்புடையவர் தான். மதன் லால் திங்ரா அவரும் வந்து பார்த்தோன்னா இந்த இந்தியன் ஹவுஸ்லேருந்து ஒருத்தர் தான். இவங்களெல்லாம் தொடர்பு கொள்கிறாரு. 1909 ஜூலை 1 மதன்லால் திங்ரா கல்சன் வில்லியை கொலை செய்தார், ஓகேவா? கர்சன் வில்லியை வந்து பார்த்தோன்னா மதன்லால் திங்ரா கொலை செய்த தண்டனைக்கு முன் திங்ரா வந்து சிறையில் சந்தித்தார், ஓகேங்களா? இவருக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க யாருக்கு? மதன்லால் திங்ராக்கு.
திங்ரா வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் சந்திக்கிறாரு. மருத்துவ தொழில் வந்து சொந்த ஊருக்கு திரும்புதல். பர்மாவில் தனியார் மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா 1910லேருந்து 14 வரையும் அரசு கடனை முழுமையாக செலுத்திட்டார். ஓகேங்களா. மறுபடியும் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் திரும்பி ராஜன் கிளினிக்குன்னு ஒரு கிளினிக் தொடங்குறாரு அவர் சொந்த ஊரில். புகழ், பொருள், மதிப்பு எல்லாமே பெற்றவர் இவர். ஆங்கில அரசின் ரகசிய காவல்துறையால் கண்காணிக்கப்பட்டார். ஓகேங்களா. ஏன்னா இவர் லண்டன்லேயே வந்து இந்தியன் ஹவுஸோட கொலாப்ஸ் வச்சவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கர்சன் வில்லியை கொன்னதுக்காக மதன்லால் திங்ரான்றவர் போயிட்டார். அந்த மதன்லால் திங்ரா வந்து இந்தியன் ஹவுஸில் ஒரு மெம்பர். ஓகேங்களா. அவரை போய் சந்தித்தவர் இவர். ஓகேங்களா. இந்திய தேசிய இயக்கத்தில் இணையிறாரு. மகாத்மா காந்தியில் ஈர்ப்பு கொண்டு இவர் தமிழ்நாட்டில் ராஜாஜி பார்ட்டி இருக்குல்ல, அதாவது ராஜாஜி வந்து பார்த்தோன்னா காங்கிரஸ் பார்ட்டி ஆழ்ந்த மதிப்பு கொண்டவர். இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்றாரு. ஓகேங்களா. திருச்சி மாவட்டத்தில் காங்கிரஸ் செயலாளராகவும் தலைவராகவும் 30 ஆண்டுகள் வேலை செய்கிறாரு காங்கிரஸில். ஓகேங்களா. பெரியார், ராஜாஜி, ராஜன் 3 பேர் வந்து பெரியார் ராமசாமியுடன் சேர்ந்து பணியாற்றியவர் இவர். ஊருக்கு ஊர் காங்கிரஸ் கிளைகளை அமைத்தார் இவர். ஊருக்கு ஊர் சின்ன சின்ன காங்கிரஸ் கிளைகளை அமைத்தார். மூவரை இணைத்த அம்சங்கள் வந்து தேசபக்தி, சமூக அக்கறை, லட்சிய பிடிப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா இவருடைய மூவரை இணைந்த அம்சங்கள் இருக்குது அப்படின்றது. இப்போ தேசபக்தி இருக்குது, சமூக அக்கறை இருக்குது, லட்சிய பிடிப்பு இருக்குது. ஓகேங்களா. விடுதலை போராட்டத்தில் என்ன பங்குனா 1919 ரவுலட் சட்டத்தை எதிர்க்க போராடுறாங்க. திருவல்லிக்கேணி கடற்கரையில் சத்தியாகிரக உரை வந்து நிகழ்த்துறாரு. இது மிகவும் புகழ்பெற்ற உரை. இது டிஎன்பிசியில் நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஓகேங்க. மருத்துவ தொழிலை விட்டு முழுமையாக அரசியல் ஈடுபடுறாரு. காங்கிரஸுடைய பொதுச் செயலாளராக 1927 ப்ரொமோட் ஆகிறாரு. 1927 காங்கிரஸுடைய பொதுச் செயலாளர். 30 வேதராணியம் சத்தியாகிரக யாத்திரை நடக்குது. டிஎஸ்எஸ் ராஜன் வீடு வந்து பார்த்தோன்னா அங்கே தான் திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திருச்சியிலேருந்து சென்னை நோக்கி போகுது, இது வேதராணியை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துல. அந்த திருச்சி யார் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா டிஎஸ்எஸ் ராஜன் வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. இது வேதராணியத்தில் முடியுதுங்க. ஓகேங்களா. தலைமை யார்? ராஜாஜி. ஓகேங்களா. பங்கேற்ற போராட்டங்கள்ன்றது இவர் சட்டமறுப்பு இயக்கம், கள்ளுக்கடை மறியல், அந்நிய துணி அதுக்கு புறக்கணிப்பு போராட்டம் இவர் நடத்தியிருப்பார். ஓகேங்களா. அது இல்லாமல் தலித்தன்னா அரிசனா இருக்காங்களா, அவங்களுக்கு முன்னேற்றக்காக பணி செஞ்சவர் இவர். தீண்டாமை ஒழிப்பு அப்படின்றது அதில் ஆழ்ந்து பாடுபட்டவர் இவர். ஓகேங்களா. ஆர்டிக்கல் என்னங்க? தீண்டாமை ஒழிப்புக்கான ஆர்டிக்கல் 17. அந்த தீண்டாமை என்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீண்டாமை ஒழிப்பு சட்டம் ஒன்று போட்டிருப்பாங்களே 1955. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு வார்த்தை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பாலிட்டியில் கிளாஸ் நடத்தணும். தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. நம்மளதில் பாலிட்டி ரெகுலராக வந்து பார்த்தோன்னா வீடியோஸ் வந்துட்டு இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும், போய் பாருங்கள். ஓகேங்களா. எல்லாம் குரூப் 1 லெவலில் எடுத்திருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போய் பாருங்கள். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு மாநாடு நடந்தது 1932. இது ஒன்று எதிர்பார்க்கலாங்க. திருச்சியில் தீண்டாமை ஒழிப்பு மாநாடு 1932 நடக்குது. அவர் ஊரில் தமிழ்நாடு அரிசன சேவா சங்கன்றது ஒன்று உருவாக்குறாங்க. இது தலைவர் யாருன்னா ராஜன் தாங்க. இதில் செயலாளர் வந்து ஜி ராமச்சந்திரனுங்க. தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தம் தீவிரமடைந்தது. ஓகேங்களா. இப்போ அமைச்சராக டிஎஸ்எஸ் ராஜன் ஆகிறாரு. எந்த காலத்தில்? ராஜாஜி அமைச்சரவையில் இருந்தார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அமைச்சரவையில் இருந்தவங்க. ஓகேங்களா. முக்கிய சட்டம் என்ன கொண்டு வந்துருக்காங்க? இந்து சமய அறநிலைத்துறை சட்டம். ஓகேங்களா. கோயில் நிலங்கள் நிறுவனம் அரசின் கட்டுப்பாட்டில் கீழ் கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாடு வரலாற்றில் ஒரு முக்கிய சமய சீர்திருத்த சட்டமாக இந்த இந்து அறநிலை சட்டம்ன்றது பார்க்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அமைச்சரான டிஎஸ்எஸ் ராஜன் வந்து அவர் அமைச்சரவையில் ராஜாஜி இருக்கார், ஓமந்தூர் ரெட்டியார் இருக்கார், குமாரசாமி இவங்க எல்லா அமைச்சரவையிலும் அமைச்சராக இருந்தார். இவர் ஒரு முக்கிய சட்டம் கொண்டு வந்திருக்க இந்து சமய அறநிலைத்துறை சட்டம். ஓகேங்களா. இது தமிழக வரலாற்றில் ஒரு முக்கிய சமய சீர்திருத்த சட்டமாக இருக்குது. ஓகேங்களா. சிறப்பு தகுதிகள்னு பார்த்தா வறுமையிலிருந்து உயர்த்தியவர் இவர், தீவிரவாத பாதையில் அகிம்சைக்கு திரும்பியவர் இவர். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தோன்னா இந்தியன் ஹவுஸ்ன்றது தீவிரவாத அமைப்பு,
அதுலேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி காந்தி மீது பற்று கொண்டு அகிம்சைக்கு திரும்புகிறாரு. ஓகேங்களா? தமிழ்நாட்டு காங்கிரஸை வலுப்படுத்தியவர் இவர். ராஜாஜி ராஜன் நட்பு அரசியலுடைய முன் உதாரணம் சொல்லுவாங்க. ராஜாஜி ராஜனுடைய நட்பு அரசியலுடைய ஒரு முன் உதாரணமாக பார்க்கப்படுகிறது. இவர் பார்த்தோன்னா ஒரு மருத்துவருங்க, அரசியல்வாதி, சமூக சேவகர், எழுத்தாளர், பேச்சாளர். ராஜன் கிளினிக்னு ஒன்று வச்சுருந்தாரா? ராஜன் கிளினிக்கா எங்கே? திருச்சியில். ஓகே. இவருடைய இறப்புன்னு பார்த்தா 1953 இறந்துட்டாருங்க. தன்னம்பிக்கை, உழைப்பு, தேசபக்தின்னு ஒரு சிறந்த காட்டு டிஎஸ்எஸ் ராஜன். டிஎஸ்எஸ் ராஜன் இம்பார்ட்டனு. என்னென்ன கொஷின் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, 1932 திருச்சியில் தீண்டாமை ஒழிப்பு மாநாடு நடத்தியவர் இவர். தலித்துக்கான முன்னேற்ற பணிகள் ஏற்பாடு செஞ்சவர். டிஎஸ்எஸ் ராஜன் வீட்டில் இருந்து தான் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும். ஓகேங்களா? அது இம்பார்ட்டனுங்க. இவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்து அறநிலைத்துறை இருக்குல்ல, இந்து சமய அறநிலை சட்டம், அதுக்கு முக்கிய சட்டத்துக்கு இவருடைய பங்கு ரொம்ப இம்பார்ட்டனுங்க. சரிங்களா? இன்றைக்கி டிஎஸ்எஸ் ராஜனை பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு தலைவரில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. தேங்க்யூ.